இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை நம்ம ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வர்றது, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் பேனலில் தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இதை வந்து ஃபுட்டேஜ், இமேஜ், கிஃப், பிஎன்ஜி, ஆடியோ, எஸ்எஃப்எக்ஸ் இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபைல் கொடுத்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபைல் கொடுத்து நம்மளோட ஃபுட்டேஜ் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது என்ன ரெசல்யூஷனில் இருக்குது, என்ன ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது, என்ன கோடாக், அதாவது என்ன MP4 HEVC அந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்ஸும் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் எவ்வளோ டியூரேஷன் இருக்குது, 38 செகண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து இன்ஃபர்மேஷனில் பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் இதை வந்து நம்ம ப்ரிவியூ ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஃபுட்டேஜ் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இது காம்போசிஷன் பேனல், இது ஃபுட்டேஜ் பேனல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் பார்க்கணும், அது ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிவியூ பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்பேஸ் பார் தான் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறக்கு. ஸோ இதில் வந்து நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி வீடியோ இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் தான் நமக்கு வேணும் அப்படின்னா இதுலேருந்து நான் இதுக்கு நவுத்திட்டு இதில் வந்து அவுட்டு இன் அப்படின்ற மாதிரி 2 இருக்கும். ஸோ ப்ராக்கெட். ஸோ நான் 5th செகண்டில் ஸ்டார்ட் பண்ணி 10th செகண்டில் வந்து நான் அதை 15th செகண்டில் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் அவுட் எடுத்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு வரணும். ஸோ நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காம்போசிஷன் பேனலில் வந்துடும். இது வந்து நம்ம ப்ரிவியூ பார்க்குறது. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா அந்த ஏரியா மட்டும் நமக்கு இங்கே வந்திருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ ஸ்கேல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் எஸ். ஸோ நீங்கள் எஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேல் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் பெருசு பண்ணுறதா சின்னது பண்ணுறதா வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் P கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பொசிஷன் வரும். அதே மாதிரி இது வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் அப் அண்ட் டவுன் வந்து நம்ம மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பொசிஷன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த கீழே இருக்க ஆரோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வரும். பட் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றக்காண்டி சில ஷார்ட்கட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து எஸ் கிளிக் பண்ணிவிட்டு P கிளிக் பண்ணிட்டு ஆங்கர் பாயிண்ட், ஒப்பாசிட்டிக்கு T. ஒப்பாசிட்டிங்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி, அதோட எவ்வளோ ஒப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து T. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது டக்குன்னு நம்மளால் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அதுதான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் பிகினர் நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து அன்டூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா Ctrl+Z தான் அன்டூ. இப்போ வந்து நான் அன்டூ பண்ணுறேன், திரும்பி இன்னொரு அன்டூ பண்ணுறேன். ஸோ வந்து Ctrl+Z தான் அன்டூ. திரும்பி ரீடூ பண்ணணும் அப்படின்னா Ctrl+Shift+Z. இதுவே நீங்கள் மேக் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா Windows Z. அதுதான். ஓகே, மேலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக நமக்கு செலக்ட் ஆகிருக்குல்ல, இதுதான் வந்து நமக்கு செலெக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து செலெக்ஷன் டூல். அதே மாதிரி அதுக்கப்புறம் பக்கத்தில் ஹேண்ட் டூல் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ இன்கேஸ் நம்ம வந்து இந்த ஃபேஸில் நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதில் கிளிக் பண்ணி நம்ம வந்து லைட்டாக ஜூம் பண்ணுவோம். ஸோ 50% வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம மேலே போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரால் பாரை கிளிக் பண்ணும்போது மேலே போக முடியாது, நம்மளால ஜூம் தான் ஆகும். ஸோ ஸ்க்ரால் பார் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் தான் ஆகும். ஸோ இந்த ஹேண்ட் டூல் எடுத்து நம்ம இப்படி மேலேயோ இல்லை கீழேயோ வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இதை வந்து நான் கிளியராக வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் எடிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது அதுக்கு தான் ஹேண்ட் டூலு. பட் இந்த இடத்துல செலெக்ஷன் டூல் எதுக்குன்னா இந்த இமேஜே, அதாவது இந்த வீடியோவே நம்ம வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறது மூவ் ஒன் டூல். ஸோ செலெக்ஷன் டூல். ஸோ இதுதான். ஸோ இதுக்கடுத்து சேம் ஜூம் டூல்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐயில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணி இப்படி விட்டுட்டு இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஃபுல் ஜூம் ஆகிருக்கும். அதாவது 400% நீங்கள் ஜூம் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபிட்டு வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் ஷோயிங் அப்படின்னா இதை நான் இப்படி செலக்ட் பண்ணேன்னா கரெக்டாக எனக்கு அந்த ஏரியா மட்டும் நான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது ஜூம் டூல். அதே மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷன் டூல் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எல்லாமே வந்து கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே பண்ண முடியும். பட் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்கர் பாயிண்ட். ஸோ நம்ம சென்டரில் தான் இதோட ஆங்கர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த வீடியோவோட சென்டர் பாயிண்ட் தான் ஆங்கர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது நான் சென்டரில் வச்சுட்டு நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக ஆகுது.
இதுவே இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் வந்து மேலே நவுத்தி வைக்கிறேன், அதாவது அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இது. இதை கிளிக் பண்ணிட்டு நான் மேலே நவுத்தி வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஸ்கேலிங் பண்ணும்போது எனக்கு ஒரு சைட்லேருந்து வரும். ஸோ அதுதான் சென்டர் பாயிண்ட், அங்கேருந்து நமக்கு ஜூம் ஆகுது. ஸோ நம்ம சென்டரில் ஒரு இமேஜுக்கு சென்டரில் வைக்கும்போது தான் அது கரெக்டாக ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ நான் திரும்பி அன்டூ பண்ணிட்டு நான் சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம ஜூம் பண்ணால் கரெக்ட் ஆகுது. இதுதான். இதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் டூல். இந்த ரெக்டாங்கிள் டூலுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டூல்ஸ் இருக்கும், ரவுண்டு, பாலிகன், ஸ்டார் இதெல்லாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மாஸ்க் பண்ணுறது தான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவே நம்ம பென் டூல், ஒரு பென் டூல் இருக்குது. ஸோ ஒரு அன்னோன் ஏரியாவை நம்ம மார்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் பென் டூல். ஸோ இந்த மாதிரி அன்வான்டான இந்த மாதிரி இப்போ ஒரு செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பென் டூல் எடுத்து வீடியோவை கிளிக் பண்ணி நம்ம இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரெக்டாங்கிள் எடுத்து பர்ஃபெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம மாஸ்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் வேண்டாம், எனக்கு வந்து ரவுண்டாக வேணும் அப்படின்னா திரும்பி அதே மாதிரி கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிப்ஸ் டூல் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி கரெக்டாக ஒரு ரவுண்டு, இது வந்து உங்களுக்கு ரவுண்டு வந்து பர்ஃபெக்டான ஷேப் வரல அப்படின்னா ஜஸ்ட் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸோ 2 மாஸ்க் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஒரு மாஸ்க் நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு மாஸ்க் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ நம்ம எந்த மாதிரி ஷேப்பை மாஸ்க் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணுவோம்.